தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இப்போ நிலத்துல முதலீடு செய்வது அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது பத்திரப்பதிவு துறையினுடைய தகவலா இருக்கு. தங்கத்தை காட்டிலும் நிலத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா என்பது குறித்து பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தங்கமா நிலமா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் தங்கம் தான் சொல்லுவேன். என்ன காரணம்? ஏன்னா தங்கம் எப்போ வேணால் விற்கலாம், விற்கிறதுல ப்ராப்ளமே கிடையாது. இன்னொன்று கொண்டு போய் பேங்க்கில் வச்சிங்கன்னா கேள்வி கேட்காம பணத்தை கொடுத்துருவான். பேங்க்கு மூடி இருக்குன்னா நீங்கள் ஒரு என்பிஎஃப்சிக்கிட்ட போனால் கூட வச்சா பணத்தை வாங்க முடியும். அவசரத்துக்கு மார்வாடி கடையில் வச்சு கூட பணத்தை வாங்க முடியும். பத்திரத்தை நீங்கள் வைக்கணும்னா இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வாம்மா, போய் வக்கீலை பாருமா, அந்த ப்ரூஃப் கொண்டு வா, டாக்குமெண்டேஷன் பண்ணணுமா, கையெழுத்து போடுமா, அதுமா இதுமா, அப்படியே செருப்பு தேஞ்சிரும் நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு வரது கூட. இதே தங்கம் வச்சுருந்தா இப்போல்லாம் ஒரு சில என்பிஎஃப்சிலாம் என்ன பண்ணுறாங்க, வீட்லேயே கொண்டு வீட்லேயே பைசாவை கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு தங்கத்தை வாங்கிட்டு போகிறாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஊரை விட்டு போகணும், ஊரை விட்டு தப்பிச்சு போகணுன்னு வைங்க, ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஸ்ரீலங்காலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாங்க அகதிகள். அதில் 2 ரகம் இருக்குது. ஒன்று தங்கத்தோடு ஓடி வந்தவன், ஒன்றும் இல்லாமல் ஓடி வந்தவன். ஒன்றும் இல்லாத ஓடி வந்தவன் 50 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அந்த கேம்ப்லேயே தான் இருக்கிறான். தங்கத்தோடு ஓடி வந்தவன் பாஸ்போர்ட்டையே மாற்றிட்டு பெரிய பெரிய ஹோட்டல் கட்டி ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறான், லீகலாக பண்ணோம். ஸோ இப்போ மணி இஸ் ஃபங்கபிள்மாங்க, கோல்டு ஃபங்கபிள். நான் இந்த தங்கம் இங்கே வாங்கி கேரோட்டோமீட்டரில் பார்த்து கரெக்டான பியூரிட்டி கோல்டுனா அந்த கோல்டுக்கு இங்கேயும் ஒரே விலை தான், அமெரிக்காலேயும் ஒரே விலை தான். இங்கே ஒரு விலை, அமெரிக்காவில் ஒரு விலை கிடையாது. உலகத்தில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் பியூரிட்டி செக் பண்ணால் தங்கத்துக்கு அதே வேல்யூ தான், யூனிஃபார்ம் வேல்யூ. நிலத்தை கட்டியாக எடுத்துகிட்டு போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்திர அவசரத்துக்கு நிலத்தை விற்கக்கூட முடியாது. இப்போ அதே மாதிரி நிலத்துக்கு நீங்கள் செலவு தான் பண்ணணும், தங்கத்துக்கு செலவுலாம் பண்ண வேண்டாம். அட்மோஸ்ட் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா லாக்கர் செலவோடு முடிஞ்சுது. நீங்கள் இங்கே வருஷம் லேண்ட் டேக்ஸ் கட்டணும், ஃபென்ஸ் போடணும், அதை பாதுகாக்கணும். நீங்கள் பாதுகாக்காமல் வேற எங்கேயா இருந்தால் எவனா குடிசை போட்டு போயிடுவான், ஆக்கிரமிப்பாங்க, பல கஷ்டங்கள் இருக்குது. இப்போ ஒரு பெரிய நிறுவனம், மெட்ராஸில் இருக்கிற பெரிய பில்டர் ஒருத்தர் 99 லேண்டை விற்றார், 99 லேண்டை விற்றார். இப்போ 25 வருஷம் கழிச்சு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த லேண்ட் அவருக்கு போனதே தப்புன்னு. அப்போ அந்த பில்டிங்கே காலின்ட்டாங்க. அப்போ மாதிரி டாக்குமெண்ட்டு, இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுவீங்க, 20 வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் செல்லாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட போய் தேடி என்ன பேப்பரை வாங்குவீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு அவசர தேவைக்கு நிலத்தை வைக்க முடியாது, எல்லாமே ரைட். இருங்க சார், நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்களோ. இல்லை, நான் கேட்குறேன்னா ஒரே கேள்வினா, தங்கத்தை விட நிலத்தில் முதலீடு பண்ணால் நிறைய ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க, இது உண்மையா? அதுவும் உண்மை இல்லை. இப்போ நீங்கள் மெட்ராஸை சுற்றி எந்த ஏரியாவில் வேணால் போய் ஃப்ளாட்டு எடுத்து பாருங்கள். சில ஏரியா டெவலப் ஆகிருக்கலாம், வேளச்சேரி அது மாதிரி டெவலப் ஆகிருக்கும். வேளச்சேரியில் 2010 லேண்டு வாங்கினா இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நார்த் மெட்ராஸில் வாங்கியிருந்தேன், விலை கம்மியாக இருக்கும். ஹைகோர்ட் மதுரைக்கு போனதில் ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 50% விழுந்தது தான், ஏறவே இல்லை. ஸோ ஒரு இடத்துல லேண்டு ஏறிட்டு தான் இன்னொரு இடத்துல இறங்கும். அதனால் பர்மனெண்ட்டாக ஏறுங்கிறது அவசியமே கிடையாது. ஒரு நிலத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு சினிமா தியேட்டரை கட்டலாம். ஒரு 5 வருஷத்தில் தங்கத்தில் கிடைக்கிறத விட நிலத்தில் அதான் பதில் சொல்ல விடணும். நிலத்தை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், ஒரு தியேட்டரை கட்டலாம், ஒரு மால் கட்டலாம், ஒரு வீடு கட்டி அதில் குடியிருக்கலாம். இதுதான் வழி. சிட்டிக்குள்ளே வாங்குகிற பிளாட்டில் இந்தியாவில் மட்டும் 1,10,00,000 வீடு காலியாக இருக்குது இன்றைக்கி. கட்டி ஃபுல்லாக ரெடியாக இருந்து வாடகைக்கும் போகாமல், சிலது விற்காமல் பூட்டி சாவி ரெடியாக இருக்குது. 1,10,00,000, 8 ஊரில் மெட்ராஸையும் சேர்த்து 1,10,00,000 வீடு காலியாக இருக்குது. ஸோ யாருக்காவது வீடு வாங்கணும், வீடு வாடகைக்கு கிடைக்கணும்னா அவன்கிட்ட பணம் இருந்தால் ஈஸியாக கிடச்சிடும். இதுக்கு மேலே வீடு வேணும்னு அவசியம் கிடையாது. 1. 2வது, இப்போ கேட்டகரி ஆஃப்டர் கேட்டகரி கடை மூடிட்டே போகுது. முன்னெல்லாம் இப்போ ஏவிஎம் மாதிரி ஒரு பெரிய ஸ்டூடியோவே ரெக்கார்டு தியேட்டர்ஸ், சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு வச்சு தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி டேப்பு சிடி வாங்கிறதுக்கு யாரும் கடைக்கு போகிறது கிடையாது. செல்ஃபோன் வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறது குறைஞ்சி போச்சு, எல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குறீங்க. எது இப்போ கேமராவை ஆன்லைனில் வாங்குறீங்க. பல பேர் துணிமணியை ஆன்லைன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புஸ்தகம் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் போயிடுச்சு. பல மெட்ராஸில் இருந்த பெரிய பெரிய புஸ்தக கடையெல்லாம் மூடிடுச்சு. இது பேப்பர் வாங்குறதே குறைஞ்சி போயிடுச்சு, எல்லாமே ஆன்லைன் ஆகுது. ஸோ ஆன்லைன் வியாபாரத்தை அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி இது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ
கடைகள் சின்ன சின்ன கடைகள் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு சாப்பாட்டுக்கு வெளில போகணும் தான் பெரிய ஹோட்டல் போகிறீங்க, இல்லாட்டா இருந்த இடத்துல ஸ்விக்கி ஜொமேட்டோ வச்சு ஆர்டர் பண்ணி வந்துடுறது. ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு டிமாண்டே குறைஞ்சிரும். ஒரு காலத்தில் நான் மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்தவன். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோடில் நடந்து வந்தேன்னா ஆனந்த்னு ஒரு தியேட்டர் இருந்தது, லிட்டில் ஆனந்த்னு ஒரு தியேட்டர் இருந்து இடிச்சிட்டாங்க. சிவாஜி சார் தியேட்டர் இல்லை, இன்னைக்கு அலங்கார் இல்லை, நான் பார்த்த ஜேம்ஸ் பாண்ட் பார்த்த படம் எல்லாம் இருக்கிற பைலட் தியேட்டர் இல்லை. இதெல்லாம் நான் சொல்கிறது பெரிய பெரிய தியேட்டர்கள். ஏன்னா எல்லோரும் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் தான் படம் பார்க்குறோம். ஸோ என்ன தேவை, ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்கிற தேவையே குறைஞ்சி போனப்புறம் லேண்டு விலை ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். தங்கம் என்ன விலைன்னு பேப்பரில் க்ளீனாக வந்துடும். உலகம் ஃபுல்லாக தங்க விலை என்னன்னு பேப்பரில் வரும், அதுதான் விலை. லேண்டுங்கிறதுக்கு ஒரு ரேட்டு கிடையாது, ரைட்டா? நீங்கள் சொல்கிறது தான் நான் நம்பி ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த ரேட்டில் போச்சா, இந்த ரேட்டில் வந்துதா அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்தது தங்கம் எல்லாமே ஒயிட்டு தான். நீங்கள் விற்றீங்கன்னா, நீங்கள் ஏமாத்தணும்னு நினச்சா பிளாக்கில் வாங்கிக்கலாமே தவிர, நியாயஸ்தான் நடந்தீங்கன்னா எல்லாம் ஒயிட்லேயே வாங்கிடலாம். பேன் கார்டை கொடுத்தீங்கன்னா ஒயிட்டில் கொடுக்க போகிறோம். இல்லை சார், இப்போ இருங்க சார், நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு டவுட்டு சார், இது லேண்டில் முக்கால்வாசி டிரான்சாக்ஷன் பிளாக் மணி. அப்போ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு கம்மி விலையான இருக்கிற லேண்டை ஜாஸ்தி விலை போட்டு உங்கள் தலையில் கட்டுறோம். ஏன்னா பத்திரப்பதிவு பண்ணுற எல்லா இடத்துலையும் தெரியும், யாரும் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. அதோட ஜாஸ்தி விலை வாங்கி கருப்பு பணம் வச்சு தான் பண்ணுறது. ஒரு சாமானியனால் கருப்பு பணம் கொடுத்து வாங்குற அளவுலாம் கிடையாது. சாமானியனை ஏமாத்துறது எப்படின்னா, நான் லேண்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் தரேன்னு, நான் கோடிக்கணக்கு கருப்பு குணத்தை கொடுத்து லேண்டை வாங்கி அதை பீஸாக போட்டு பிளாட்டாக போட்டு வாங்குறவன், அதுக்கப்புறம் வேல்யூ எப்படி ஏறும்? ஆல்ரெடி இருக்கிற லாபத்தை நான் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றத்துக்கு யூஸ் பண்ணி வெள்ளை முடிச்சாச்சு. தங்கத்தில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன ரேட்டுன்னு, உலகத்தில் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். மல்டிப்ளை பண்ணி போனீங்கன்னா எல்லா கடையிலையும் அதே ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 400 கோடியை தாண்டி இருக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிறது தங்கத்தில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு ஃபிகரே கிடையாது. இப்போ நேற்று தான் சென்னையில் 267 கிலோ தங்கம் 2 மாதத்தான் ஸ்மகிள் இருக்குன்னு சென்னை ஏர்போர்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தங்கம் விற்றது எவ்வளோன்னு, நிலம் விற்றது எவ்வளோன்னு உங்களால் கரெக்டாக சொல்லிட முடியும். கரெக்டாக ஏன் சொல்லிட முடியும்னா, ஒரு பத்திர ஆஃபீஸுக்கு போனீங்க, இவ்வளோ தங்கம் விற்றுதுன்னு தெரியும். எவ்வளோ தங்க கடை இருக்குன்னே நம்மளுக்கு கணக்கு தெரியாது. வெளிநாட்டில் வாங்கிட்டு கொண்டு வரதுலாம் எந்த கணக்கு? அதே மாதிரி நேற்று வந்த மாதிரி ஸ்மகிள் 267 கிலோ பிடிச்சிருக்காங்கன்னா பிடிக்காதது எவ்வளோ போயிருக்கும்? ஸோ நீங்கள் அது சொல்கிறது தவறு. எவ்வளோ, ஏன்னா எனக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் எடுத்து டோட்டல் பண்ணேன்னா இதுதான் லேண்டு விற்ற இடம். ஏன்னா பதிவு அங்கே தான் பண்ணியானோம். தங்கம் நான் வாங்கினேன்னு யார்ட்டையும் பதிவே பண்ண மாட்டோம்ல. தங்கம் வாங்கும்போது எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் என்ன வருதுன்னா, நகையாக வாங்கலாமா இல்லை ஒரு காயினாக வாங்கலாமா? இதெல்லாம் வாங்கும்போது செய்கூலி சேதாரம்னு பல பிரச்சனை. இந்த டிஜிட்டல் பாண்டுங்கிறாங்கல்ல, இது எப்படி வாங்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த டிஜிட்டல் கோல்டு கம்பெனியாக மூலமாக வாங்கினீங்கன்னா ரிஸ்க்கு. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 இருக்குது. அது மூலமாக கோல்டு பீஸ் அப்படின்னு பல நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அதுதான் நியரஸ்ட்டு. ஏன்னா அந்த ரேட்டு மும்பையில் ஜவேரி பஜார்னு ஒன்று இருக்குது. ஏஷியாலே இருக்கிற பெரிய தங்க மார்க்கெட் அதுதான். அதோட க்ளோசிங் ரேட்டும் இதுவும் மேட்ச் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கோல்டு பீஸ், நிஃப்டி கோல்டு பீஸு, எஸ்பிஐ பீஸு, கோத்தக் பீஸ், இந்த மாதிரி நிறைய வரும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு பீஸ் வாங்கினீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கும். அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் வாங்கலாம், அந்த ரேட்டில் விற்றுடலாம். உங்களுக்கு நகை வேண்டான்னா. ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் மார்வாடி கடையில் விற்க முடியாது. அவசரம்னா விற்றுட்டு திரும்பி வாங்க வேண்டியதான். உங்களுக்கு பர்மனெண்ட்டாக உள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 10 கடை ஏறி இறங்கி எல்லா கடையிலையும் இப்போ ஹால்மார்க் போட்டானோ, அதாவது சட்டமாயிடுச்சு. ஸோ குவாலிட்டி சேமு. எந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். இந்த டேர்ம் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது. சின்னதாக ஒரு அமௌண்ட் கட்டினா ஒரு 1 கோடி வரைக்கும் கிடைக்கிறாங்கல்ல, இது என்னன்னு நிறைய பேருக்கு புரியல. அது என்ன டேர்ம் பாலிசி? டேர்ம் பாலிசி தான் ஆக்சுவலாக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரே இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்கள் வாங்க வேண்டியது டேர்ம் பாலிசி தான். இந்த டேர்ம் பாலிசிங்கிறது என்னென்னா, இப்போ வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிப்பார். நம்ம ஊரில் படித்த லேடிஸே வீட்டில் உட்காத்திடுறோம். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் தான் இப்போ ஐடியில் பசங்க வேலை செய்கிறாங்க, அம்மா அப்பா கடன் வாங்கி அவனை படிக்க வச்சுருப்பாங்க. அவனை இப்போ லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் பாலிசின்னா, இப்போ 25-30-35 வயசுக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபா கூட ஆகாது. 20-25,000 ரூபா தான் ஆகும். அதை ஒரு கம்பெனியில் அதை கட்டிட்டிங்கன்னா
வருஷம் வருஷம் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா 80 வயசுக்குள்ளே நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 1 கோடி ரூபா நீங்கள் யாரை மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா நீங்கள் நாமினியாக போட்டிருந்தீங்கன்னா இல்லை உங்கள் மனைவி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணுங்கிறீங்க? அது சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை IRDA தான் வெட் பண்ணி பண்ணுறாங்க. அதனால நீங்கள் ரொம்ப பெருசாக ஏமாற்றிட முடியாது. எல்லா கம்பெனிலையும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா வித்தியாசம் தான் இருக்கும். அது பாலிசி கம்பெனியா இல்லை பேங்க் மூலமாக போடும்? பேங்க்குக்கு மூலம் சார், இன்சூரன்ஸ் கம்பெனின்னு தனியாக திறந்து வச்சுருக்கிறான். எதுக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்குக்கு கமிஷன் கொடுக்குறீங்க? நேராக இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் வாங்கணும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.